என்னதான் நம்ம ஈரான், அமெரிக்கா யுத்தம் அப்படின்னு சொன்னாலும், அந்த இடத்துல இஸ்ரேல் தான் மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. இப்ப அமெரிக்காவ பொறுத்தவரையும் 2லிருந்து 3 வாரத்துக்குள்ள யுத்தம் நிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எதுக்காக சொன்னார்? அதுல என்னென்ன சேட்டையான விவகாரத்த உள்ள வச்சிருக்கார் அப்படிங்கிறத விரிவா தேசபக்தியில பேசியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க போய் பாருங்க. தேசபக்தியோட லிங்க் வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவோட அதாவது சிடிஎன்ல உள்ள ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கும். லிங்க் ஆக்சஸ் பண்ணி அந்த சேனல்ல போய் பாருங்க. அதே சமயம் இங்க இஸ்ரேல் பெரிய அளவு ஒரு அறிவிப்பு விட்டிருக்கு. பதிலுக்கு எப்படி இவன அடக்கணும் அப்படிங்கிற மாரி, "நீ பார்த்துக்க" அப்படின்னு அமெரிக்கா தலையில ஈரான் கை வச்சிருக்கு. இத 2யும் தான் பார்க்க போறோம். இஸ்ரேல பொறுத்தவரையும் அமெரிக்கா அறிவிச்ச கையோட இஸ்ரேல் அறிவிக்குது. எப்படி அப்படின்னா, இந்த யுத்தம் அதாவது ஈரானோட யுத்தம் அப்படிங்கிறது இப்பல்லாம் முடியாது. இன்னமும் காலம் எடுக்கும். அதே சமயம் அந்த காலம் எடுக்கும்போது ஈரான் ஒட்டுமொத்தமா 0வுக்கு கொண்டு போயிரும். அதாவது அங்க உள்ள அரசு தலைமை இருக்காது. முக்கியமான தளபதிகள் இருக்க மாட்டார்கள். குறிப்பா ஆயுத பலம் அப்படிங்கிறது கணிசமா இருக்கவே இருக்காது அப்படின்ட்டார்கள். இத 3யும் நிறைவேத்துற வரையும் இஸ்ரேல் தன்னோட தாக்குதல நிறுத்தாது அப்படின்ட்டார்கள். இங்க தான் சிக்கலே வருது. இப்ப இஸ்ரேல், ஈரான் சண்டை அப்படின்னா, அது வேற விதமா இருக்கும். இஸ்ரேலால ஓரளவுக்கு மேல போய் ஒரு முழு யுத்தம் இப்ப அமெரிக்கா கிளச்சு போடுற மாரி கிளச்சு போட முடியாது. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, எதார்த்தமான உண்மை அவர்களோட உளவுத்துறைய வச்சு முக்கியமான ஆட்கள போட்டு தள்ளுவார்கள். முக்கியமான இடங்கள குறி வச்சு தாக்குவார்கள். இல்ல அங்க இந்த இடத்துல உள்ள முக்கியமான டாக்குமெண்ட்லாம் திருடிட்டு போற அளவுக்கு திறமை படைச்சது இஸ்ரேல். ஆனா, இப்படி ஒரு நாட்ட கிளச்சு போடுற அளவுக்கு ஆயுத பலம் வேணும் அப்படின்னா, அது அமெரிக்காவால தான் முடியும். இந்த இடத்துல தான் இஸ்ரேல் வரும் நாட்கள்ல உதாரணத்துக்கு முஸ்தபா கமேனியே யுத்தமே முடிஞ்சிருச்சு. ஃப்ரீயா சுத்துறாரு. இல்ல முக்கியமான வேற நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஃப்ரீயா சுத்துறார்கள். ஏன்னா யுத்தம் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல இஸ்ரேல் போய் யாரையாச்சும் தாக்கும், யாருக்காச்சும் டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கும் அப்படிங்கிறது தான் அவர் மறைமுகமா சொல்றாரு. ஆனா பதிலுக்கு ஈரான் என்ன செய்யும்? இஸ்ரேல நோக்கி ஏவுகணைகள் அனுப்பும். அண்ணன் அமெரிக்கா வண்டி குறுக்க வந்து நின்றும். இல்ல தடுத்துட்டாய்ங்க அப்டின்னா பிரச்சனை இல்ல. அமெரிக்காவ தாண்டி போய் இஸ்ரேல்ல விழுந்துச்சு அப்டின்னா, பதிலுக்கு அமெரிக்கா ஈரான அடிக்கிறேன் அப்டின்னு கிளம்பி எங்க வருவாய்ங்க? தடுக்கும்போது இஸ்ரேல் பக்கத்துல நின்றுப்பாய்ங்க. அடிக்கும்போது யுஏஇ, கத்தார், சவுதி போன்ற இடங்கள்ல நின்னு தான் அடிப்பாய்ங்க. இதுதான் மேற்கொண்டு பஞ்சாயத்த கூட்டுற விஷயம். இப்ப ட்ரம்ப் விலகுறாரு. அவருக்கு உள்ளூர்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால விலகுறாருங்கிறத தேசபக்தியில பார்த்தோம். திருப்பி இங்க பார்க்க தேவையில்ல. ஆனா அப்படி விலகி போற மனுஷன நம்மாள் பெஞ்சமின் நேத்தன்யாகு திருப்பி கொண்டு வந்து தள்ளி விட்டுருவாராட்டுக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பும் சரி, பெஞ்சமின் நேத்தன்யாகும் சரி 2 பேரும் இல்லாட்டியும் இஸ்ரேலுக்கு 1 டசன் லாபி செய்ற குழுக்கள் அமெரிக்கால இருக்கு. இன்னைக்கு திட்டுறாய்ங்க, நம்மள ஏமாத்தி இஸ்ரேல் இறக்கி விட்டுருச்சு அப்படின்னு. ஆனா நாளைக்கு திருப்பி கொஞ்சிருவார்கள். அப்ப இந்த யுத்தம் நிக்காதா அப்படின்னு கேட்டா, நிக்காது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட். சரி ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஈரான் அமெரிக்கா போய் இஸ்ரேல அடக்கிக்க. அங்க எல்லாம் இருக்குன்னாலும் எல்லாமே நீ குடுத்தது தானே. மொதல்ல உன் கம்பெனி தான் என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லி வரிசையா அமெரிக்க கம்பெனிகள பூரா எழுதி பேப்பர்ல வச்சுட்டாருங்க. எது Google, Microsoft, Amazon அம்புட்டையும் லிஸ்ட் போட்டு, இத பூரா இந்த பிராந்தியத்துல எங்கெல்லாம் இருக்கோ அங்க பூரா அடிப்போம் அப்படின்ட்டாருங்க. அம்புட்டும் அமெரிக்காவோட மிகப்பெரிய கம்பெனிகள் தான் லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பெனிகள் பூரா வெள்ளை மாளிகையில போய் சொல்வார்கள், "யுத்தத்த நிறுத்துங்க" அப்படின்னு. இல்ல யுத்தத்த ஜெயிங்க அப்படிம்பார்கள். எங்களுக்கு அடி உழுகக் கூடாது அப்படிம்பார்கள். ஆனா யுத்தத்த நிறுத்துற ஆப்ஷன் வேணா ட்ரம்ப் கிட்ட இருக்கு. யுத்தத்த ஜெயிக்கிற ஆப்ஷன் அவர்கிட்ட இல்ல. சத்தியமா அந்த கார்டு அவர்ட்ட இல்ல. அவரே வெள்ளை மாளிகை பூரா தேடி பார்த்துட்டாரு. இல்ல. மனுஷன் எந்த அளவு டென்ஷன் ஆயிட்டாரு அப்டின்னா, வார வாரம் கால்ஃப் ஆட போயிருவாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதையே விட்டு குடுத்து அந்த கார்ட தேடிக்கிட்டு இருக்காரு. ஏது? ஈரான் யுத்தத்துல வெற்றிக்கான கார்ட தேடிக்கிட்டு இருக்காரு. பயபுள்ள கையில சிக்கல. கம்பெனிக்காரங்க பூரா சேர்ந்து போய் உட்கார்ந்தா மட்டும் சிக்கிருமா? மத்த அதிபர்கள் அப்டின்னா சொல் பேச்சு கேட்பார்கள். ட்ரம்ப்பும் சொல் பேச்சு கேட்பாரு. பதிலுக்கு இம்புட்டு கம்பெனி வச்சிருக்க, ஈரானுக்குள்ள ஒரு கலவரத்த உண்டாக்க முடியல. ஈரானுக்குள்ள பெரிய அளவுல எதையுமே உங்கனால சாதிக்க முடியலையேடா! என்ட்ட மட்டும் வந்து வேலை வாங்கிருங்கடா! அப்படின்னு திட்டிப்புட்டு தான் அந்த வேலையே செய்ய ஆரம்பிப்பாரு. எது? தாக்குதல் நிறுத்துறோம், உங்கள காப்பாத்துறோம் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ளேயே தலைவன் போவான். இப்படி ஒரு சவுண்ட விட்டுட்டு தான். அதனால ஈரான் இந்த வேலைய நாங்க பக்காவா பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள். அ இஸ்ரேல் இதுல பின்வாங்குறதுக்காக அமெரிக்காவ அழுத்தணும். அமெரிக்கால முதலாளிகள் அழுத்தணும். அதுக்கப்புறம் அமெரிக்கா, இஸ்ரேல் அழுத்தணும். இதுக்கு நடுவுல சம்மந்தமே இல்லாம
ஜிசிசி நாடுகள்ல உள்ள கட்டமைப்புகள் பூரா பத்தி எரியும். காரணம் என்ன? முக்கியமான இன்வெஸ்ட்மென்ட் இங்க இருக்கிறத தான் முதல்ல இவர்கள் தொடப்போறார்கள். அதுல அந்த நாடுகள் எவ்வளவு தூரம் சிரமப்படும் அப்படிங்கிறது தெரியல. காரணம் யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் பல மாதங்களா, இல்ல பல வருஷங்களா அப்படின்னு கணக்கு சொல்லுவேன்னு ஒத்த கால்ல அம்புட்டு அனலிஸ்ட் உட்கார்ந்திருக்கார்கள். ஒத்த கால்ல எப்படி உட்கார முடியும்னு கேட்கக்கூடாது. நிக்க தானே முடியும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சேதாரம் அம்புட்டு பெருசா இருக்கு. இதுல பெரிய அளவு இவர்கள் தப்பிச்சு பொழச்சு வரதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நிக்கும்போது, தப்பிச்சு பொழச்சே வர முடியாது அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் ஜோன தாக்க ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படின்னா, பிரச்சனை பெருசாயிரும். ஆனா, அவர்கள் இண்டஸ்ட்ரியல் ஜோன அதாவது இந்த மாரி கம்பெனிகள தாக்குறதுக்கு முன்னாடி இவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கிளிக் பண்ணி அமைதி காக்கணும். ஆனா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அமெரிக்கா அமைதி காத்தா, இஸ்ரேல் காக்க மாட்டேது. இஸ்ரேல் அமைதி காத்துச்சு. காரணம் பெஞ்சமின் நேத்தன்யாஹுவ நோக்கி ஃபத்தா போன்ற மிசைல்கள்லாம் வந்துச்சு. கொரம்ஷாம்லாம் வந்துச்சுன்னா தடுக்க முடியல அப்படின்னு 2 நாள் லீவ் விடுறார்கள். ஆனா, அந்த நேரம் அமெரிக்கா சுதாரிச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒருத்தன் லீவ்ல போம்போது ஒருத்தன் பிரசன்ட் ஆயிடுறாய்ங்க. 2 பேரும் பிரசன்ட் ஆனாலும் சரி, 2 பேரும் லீவ் போட்டாலும் சரி, நான் அடிக்கிறத நிறுத்தவே மாட்டேன்னு ஐஆர்ஜிசி துடிச்சுக்கிட்டு அடிக்குது. அதனால இந்த வெற்றி அப்படிங்கிற வார்த்தைய மறந்துறணும். எது இந்த 3 பிளேயர்களும் மறந்துட்டு, இ இ கிடைச்சதே வெற்றி. அவங்கவங்களுக்குன்னு ஒரு பார்ட் கிடைச்சிருக்குல்ல, அதுகளே பெரிய வெற்றின்னு கிளம்புனாய்ங்கன்னா, பேச்சுவார்த்தை வெற்றி. இந்த ஜோனுக்குள்ள நுழையாம யுத்தம் நிக்கிறக்கு வாய்ப்பே இல்ல.